received a file. உங்களுக்கு ஒரு file வந்திருக்கும் Excel exercise னு ஒரு file. So please download that file and extract that file. So இதுதான் உங்களுடைய file exercise. So this is Excel exercise ன்ற file. I think you should have received it. Right click on the file or double click பண்ணி open பண்ணிடாதீங்க. Folder open ஆயிடும். நிறைய பேர் அதை mistake பண்றாங்க. So right click on it and go for extract all ன்னு இருக்கும். You can see that extract all is available here. Or மேல பாத்தீங்கனாலும் you can see the extract all is available using the extract all. Unzip it and keep it in a folder. ஏதாவது ஒரு folderல extract பண்ணி வச்சுக்கங்க. extract all கொடுத்து ஏதாவது ஒரு folder. நான் இதே folderல exercise ன்ற folderல extract பண்ணி வச்சிருக்கேன். Where you would have seen there are some files. ஒரு folder ஒன்னு இருக்கும் 29 orders அப்படின்னு ஒரு folder இருக்கும். You will see some files. 01 exercise, 23 revenue analysis. So நிறைய files இருக்கும் பாருங்க. Excel file இருக்கும், CSV file இருக்கும், text file இருக்கும். There will be some text file, there will be some CSV file. So there is a folder. So இன்னைக்கோ நாளைக்கோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். CSV ஃபைலை எப்படி எக்ஸல்ல கொண்டு வரது, ஃபோல்டர் எப்படி கொண்டு வரது, டெக்ஸ்ட் ஃபைலை எப்படி கொண்டு வரது, எக்ஸல்லாம் எப்படி கொண்டு வரலாம், க்ளீன் அப் பண்ணலாம், அதெல்லாம் தான் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். So first we are going to start with the first file 01 exercise. So first இந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கங்க 01 exercise. So please do open the file called as 01 exercise. அந்த ஃபைலை ஓபன் பண்ணிக்கங்க. Hope everyone has opened that file. Even I will open the file. So இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சின்ன கான்செப்ட் தான், சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். இந்த 2 daysல the concept is going to be very simple. ரொம்ப ஹார்டர்லாம் கிடையாது. எக்ஸுகப் மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா ஃபங்க்ஷன்லாம் நம்ம எழுத போறோம். எக்ஸுகப் ஈஸி தான், பட் அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எல்லாமே ஈஸி அண்ட் எவ்ரிதிங் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸியா. ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வில் ஸ்டார்ட் வித் திஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1. ஒரு சின்ன டேபிள் இருக்கு, கீழே ஒரு டேபிள் இருக்கு, லீவ் தட். மேல ஒரு டேபிள் இருக்கு பாருங்க. A small table is available on the top. Purchase price, cost of sales, discount on sales, sales price. இது ஒரு டேபிள். So இந்த டேபிள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள். We are going to arrive what is the profit. Assume ஒரு ப்ராடக்ட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றோம், ஒரு 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஒரு 250 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோம். அந்த ப்ராடக்ட்ல ஏதோ பண்றதுக்கு we spending something and ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து I am selling that product into 1800. So 1000க்கு வாங்கி 1800க்கு செல் பண்றோம். So what could be the profit? இங்க எவ்வளவு ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப சிம்பிள். So let us find out the profit here. So உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா is very simple. Equal to சேல்ஸ் பிரைஸ். சேல்ஸ் பண்ற பிரைஸ்ல எல்லாத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா you will get the profit. 1800 ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கோம். So B4 minus B1 minus B2 cost of sales minus 10% on sales. சேல்ஸ்ல 10% போட்டிருக்காங்க. வெறும் 10-20 தான் நீங்க அப்படியே மைனஸ் பண்ணிக்கலாம். பட் they said 10% on sales. So அப்ப என்ன பண்ணணும், நம்ம discount on sales into multiply it by sales price. Okay, ஏன்னா 10% on sales price, அதாவது 1800ல 10%. ஸோ அதில் 10% கண்டுபிடிக்கணும். இதனால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10% கிடைச்சிரும். இல்லை அது உங்களுக்கு வேணும்னா யூ கேன் புட் இட் வித் இன் த பிராக்கெட் ஆல்சோ. இது வேணும்னா நீங்கள் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டுங்க, இல்லை பிராக்கெட் போடாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் நாட் புட்டிங் த பிராக்கெட் ஆல்சோ ஆஸ் பர் பாட்மாஸ் தியரி படி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் சப்ராக்ட் பண்ணணும். ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் தட். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் தெரியும் இல்லையா? பாட்மாஸ், வாட் இஸ் இட்? B for bracket, O for half to the power of, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. So இந்த கான்செப்ட் படி தான் எல்லா அரித்மெட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் தியரியும் ஒர்க் ஆகும். அந்த கான்செப்ட் படி தான் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு, எனக்கு இந்த டேட்டால மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு தான் சப்ராக்ட் பண்ணும். அதனால நீங்க பிராக்கெட் கொடுத்தாலும் ஓகே தான், கொடுக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண போகுது, அப்புறம் தான் சப்ராக்ட் பண்ணும். அதனால ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ரைட். So now I press enter or a control enter. Yes, my profit is 370. இப்போ என்னோட profit 370 வருது. இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. So we have written a very simple formula here to find out the profit. Profit எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா எழுதிட்டு வந்துட்டோம். Fine, this is perfect. Now இதை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? For example, now I want more profit.
என்னோட டீம்ல என்ன கேட்குறாங்கன்னா 370 இஸ் ப்ராஃபிட் ஓகே, பட் மேக் தட் ப்ராஃபிட் ஆஸ் 400. எனக்கு 400 ப்ராஃபிட் வரணும். ஸோ 400 ப்ராஃபிட் வரணும்னா வாட் குட் பி த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்? ஸோ நீங்கள் 400 ப்ராஃபிட் வரணும்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கொடுக்கணும்? வாட் ஷுட் பி யுவர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் இஃப் யூ வாண்ட் த ப்ராஃபிட் ஆஸ் 400 ப்ராஃபிட்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு அரேஞ்ச் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இங்கே மாற்றிட்டு ஒன்னொன்றையும் பண்ண முடியாது. ஆன்சரை வச்சு நம்ம இன்புட்டை கண்டுபிடிக்க போகிறோம். மை ஆன்சர் இஸ் 370. ஐ டோன்ட் வாண்ட் 370, ஐ வாண்ட் 400 as the profit. 400 வேணும்னா என்னுடைய டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பிளேஸ் த கர்சர் ஆன் த செல் வேர் வி ஹாவ் த ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எங்கே இருக்கோ அங்கே கர்சர் வச்சுக்கிங்க. கோ டு த டேப் கால்ட் as டேட்டா. இந்த டேட்டான்ற டேப்குள்ளே போயிடுவோம். கோ டு த டேட்டா டேப். அண்டர் தி டேட்டா டேப், இந்த டேட்டா டேப் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பட்டன் இருக்கு. தெர் இஸ் a குரூப் அவைலபிள் ஹியர். தனியாக ஒரு குரூப் இருக்கு பாருங்க, ஃபோர்காஸ்ட். ஃபோர்காஸ்ட்னே ஒரு தனியாக ஒரு குரூப் இருக்கு. அதில் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஒன்று வாட் இஃப் அனாலிசிஸ், இன்னொன்று ஃபோர்காஸ்ட் ஷீட். ஃபோர்காஸ்ட் ஷீட்டை பற்றி நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். ஃபோர்காஸ்ட் ஷீட் கண்டிப்பாக we are going to see it today, but we'll see that forecast sheet in another few minutes. லேட்டரா பார்க்கலாம். இப்போதைக்கு வாட் இஃப் அனாலிசிஸ் போயிடுங்க. கோ டு த டேட்டா. அண்டர் டேட்டா கோ டு வாட் இஃப் அனாலிசிஸ். அண்டர் வாட் இஃப் அனாலிசிஸ் டேட்டால போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ்ல போனா 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சினாரியோ மேனேஜர், கோல் சீக், டேட்டா டேபிள். இப்போ நம்ம பண்ண போறது கோல் சீக். ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னா நான் என்ன ஆன்சர் சீக் பண்ணணும்? வாட் ஷுட் பி மை சீக் இஃப் யூ வாண்ட் திஸ் கோல்? எனக்கு இந்த கோலை அச்சீவ் பண்றது என்ன சீக் பண்ண போறோம்? கோல் சீக். ஸோ டேட்டாவில் போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ்ல போயிட்டு கோல் சீக்னு கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் கோல் சீக். ஸோ லெட் மீ கிளிக் ஆன் தட் கோல் சீக். இட் ஓப்பன்ஸ் அ டயலாக் பாக்ஸ். புதுசா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இட் இஸ் ஓப்பனிங் a நியூ டயலாக் பாக்ஸ் அண்ட் இட்ஸ் ஆஸ்கிங் செட் செல். செட் செல். செட் செல்ன்றது எந்த செல்? த செல் வேர் வி ஹாவ் த ப்ராஃபிட். நம்ம எந்த இடத்துல ப்ராஃபிட் இருக்கோ அதுதான் என்னுடைய செட் செல். என் கர்சர் எங்க இருக்கோ, வேர் இஸ் மை கர்சர், தட் இஸ் மை செட் செல், தட் இஸ் வேர் இஸ் மை ஃபார்முலா. எது அவுட்புட்டா வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கதான் உங்க கர்சர் இருக்கணும். எது அவுட்புட்டா வரணும்னு நினைக்கிறோம், யுவர் கர்சர் ஷுட் பி தேர். தென் டு வேல்யூ. டு வேல்யூனா என்ன வேல்யூ வரணும்? வாட் இஸ் த வேல்யூ யூ வாண்ட் இட் ஹியர்? சொல்லுங்க. வாட் இஸ் த வேல்யூ ஐ எக்ஸ்பெக்ட் ஹியர்? 400. ஸோ அப்போ நீங்க 400 டைப் பண்ணணும். ஸோ B5ல எனக்கு 400 வரணும். ஸோ ஐ வாண்ட் B5 400 பை சேஞ்சிங் செல். ஸோ B5 400 வரணும்னா எந்த செல்ல மாற்ற போறீங்க? விச் செல் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச்? ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த செல் ஆஃப் டிஸ்கவுண்ட். ஸோ லெட் அஸ் செலக்ட் த செல் வேர் வி ஹேவ் தி டிஸ்கவுண்ட். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ எனக்கு B5ல 400 வரணும். வாட் கேன் பி இன் B3? B3ல என்னவா இருக்கணும்? தட்ஸ் இட். Now I say okay, yes. It has calculated and it is saying if you want 400 as the profit, then you have to give the discount of 8%. உங்களுக்கு 400 ரூபாய் ப்ராஃபிட் வரணும்னா நீங்க எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? 8% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா then you will get the profit of 400. ஓகேவா? திரும்ப இது அக்செப்ட் பண்றதா இருந்தா ஓகே. இல்ல இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் யூ கேன் கேன்சல் அண்ட் யூ கேன் கம் அவுட் ஆஃப் திஸ். நான் இப்போ குத்தி கேன்சல் கொடுத்துறேன். கோ டு வாட் இஃப் அனாலிசிஸ் அகைன் அண்ட் கோ டு கோல் சீக் அகைன் அண்ட் செட் செல்ன்றது செல் வேர் வி ஹாவ் த ப்ராஃபிட். எந்த செல்ல மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த செல்லு. அதுல என்னவா மாத்தணும்னு நினைக்கிறீங்க? 400 மாத்தணும். எந்த செல்ல சேஞ்ச் பண்ணும்? இங்க 400 வரணும். விச் செல் யூ ஹேவ் டு சேஞ்ச் இட்? பை சேஞ்சிங் செல். ஐ வாண்ட் த discount as, what is the discount I want? So select the cell where we have the discount and I say okay, yes. Now 8% will be my discount. எனக்கு 400 profit வரணும்னா my percentage will be 8% here. Okay? ஒரு சின்னதை ட்ரை பண்ணுங்க பாலா. It's not your task, but I want you to try this. Just try பண்ணுங்க. What will be the selling price? What will be the sales price? Sales price எவ்வளவு இருக்கும்? If I want profit, எனக்கு profit வந்து I want the profit as 450. எனக்கு 450 ரூபாய் profit வரணும். அப்படி வரதா இருந்தா சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவு வச்சா எனக்கு 450 ரூபாய் profit வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். 1888 தெரியல, எனக்கு தெரியல. உங்களுக்கு கரெக்டா வந்துச்சுன்னா ஓகே.
1,888.8. Super. எல்லாரும் அதான் சொல்றீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கணும். If everyone are saying same thing, it should be right. Eight percent வச்சிருக்கேன். நம்ம 10ல மாத்திட்டோம். 8ல திருப்பி வச்சு. 8%. Yes. Help me here. How can I do this? எப்படி பண்ணலாம்? Place the cursor on the cell where we have the profit. அப்புறம் what if analysis? Then goal seek. B5 to value. What is the value I want here? 450. By changing cell, which cell we are going to change? Sales price. Yes. If I want 450 as the profit, I can make my sale price into 1,888 point, approximately 1,889. Round off panningina 1,889 or so approximately 1,889 will be the cost selling price. So இது accept பண்றதா okay இல்ல வேணாம்னா நீங்க cancel பண்ணிட்டு வெளில வந்துடலாம். If you want to accept it, okay. If you don't want to accept it, you can cancel it also. Right? இப்போ just like that நீங்க salary fix பண்றது, target fix பண்றதுக்கு, selling price fix பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறோம், 10 ரூபா வாங்குறோம், 20 ரூபா விற்கிறோம் அப்படிலாம் பண்ண முடியாது. You have to arrive at the what if analysis. சேலரி ஃபிக்ஸ் பண்றதுல நான் சொன்ன மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுல இருந்து வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாத்துக்குமே வாட் இஃப் அனாலிசிஸ் போட்டு தான் அரைவ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் யூ cannot arrive it. ஓகே ஃபைன். இப்போ நவ் மை கஸ்டமர் இஸ் ஆஸ்கிங், சரி இது இந்த டேபிள் ஓகே, 1,000 rupees 250 10% கொடுத்தா 1,800 செல்லிங் பிரைஸ் வச்சீங்கன்னா 370 will be your profit. That's okay. Now I want various slab for my profit. இப்போ நீங்க ஒரு 2% கொடுத்தா எவ்வளவு ப்ராஃபிட் வரும், 4 கொடுத்தா எவ்வளவு ப்ராஃபிட் வரும், 6 கொடுத்தா ஒரு 2 3 4 6 8 அந்த மாதிரி மல்டிபிள்ஸ். 2% வாட் வில் பி மை ப்ராஃபிட், 4% வாட் வில் பி மை ப்ராஃபிட், 8% 6 12% மாதிரி வேரியஸ் இன்புட்டுக்கு அவுட்புட் கண்டுபிடிக்கும். வேரியஸ் இன்புட்டுக்கு அவுட்புட். ஸோ பிளேஸ் த கர்சர் ஆன் த செல் வேர் வி ஹேவ் த டிஸ்கவுண்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு அவுட்புட் வரப்போ. ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நம்ம போன தடவை டிஸ்கவுண்ட் பண்ணோம், அதனால ப்ராஃபிட்ல கர்சர் வச்சுக்கிட்டோம். Now, based on the discount, I want the profit. If the discount is 2%, what is my profit? 4%, what is my profit? 6%, what is my profit? 8%, what is my profit? So, அப்ப cursor எங்க வச்சுக்கணும் நீங்க? Discount on sales ல cursor வச்சுக்கணும். You have to place the cursor on the discount on sales. அதே டேட்டாவுக்கு போயிடுங்க. Go to the same data. Go to the same what if analysis. அதே what if analysis போயிடுவோம். Scenario manager based on various scenarios. So multiple scenario based பண்ணி எப்படி அவுட்புட் வரப்போகுது, multiple scenario. So டேட்டால போயிடுங்க, what if analysis போயிடுங்க, scenario manager. So click on that scenario manager. ஒரு dialog box open ஆகுது. It's opening a new dialog box. ஏதாவது சினாரியோ இருந்துச்சுன்னா இட் வில் ஷோ யூ டெலீட் எடிட்னு காமிக்கும். இப்போதைக்கு எந்த சினாரியோவும் இல்லை. வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ நியூ சினாரியோ. புதுசாக ஒரு சினாரியோ கிரியேட் பண்ண போகிறோம். லெட் அஸ் கிளிக் ஆன் ஆட். ஐ கிளிக் ஆன் ஆட் ஹியர். நான் ஆட் கிளிக் பண்ணுறேன். வாட் குட் பி த நேம் ஆஃப் தட் சினாரியோ? இந்த சினாரியோவோட பேர் என்ன? உங்கள் இஷ்டம் தான். யூ கேன் கிவ் எனி மீனிங்ஃபுல் நேம் ஃபார் இட். இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துருங்க. இட்ஸ் அ வேரியபிள். உங்கள் இஷ்டம் தான்.
இந்த நேம் தான் கொடுக்கணும். ABCD XYZ எந்த நேம்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் புட் லைக் திஸ் இஸ் டிஸ்கவுண்ட் 1 இல்லையா, ஸோ அதனால D1ன்னு வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் ABCD XYZ எப்படியாவது ஒன்று பேர் வச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி கூட பேர் வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேரே ஒன்றா அவரோட 2% ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ 2% ஆஃப் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கூட பேர் வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, உங்களுக்கு புரியுற மாதிரி எது ஈஸியாக இருக்கோ அந்த நேம் வச்சுக்கோங்க. யூ கேன் கிவ் அ நேம் ஃபார் இட். 2% டிஸ்கவுண்ட், 4% டிஸ்கவுண்ட் அப்படி கூட பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் சிம்பிளாக இருக்கணும்னால ஐ வில் புட் இட் as D1 here. D1 சேஞ்ச் செல், ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லு தான் the cell where we have the discount. இதெல்லாம் ஓகே. கிரியேட்டட் பை அதில் ஒரு கமெண்ட் வேணா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு ப்ரிவென்ட் சேஞ்சஸ் அது டிக்காக இருக்குது. இது ப்ரொடெக்ஷனுக்காக தான். ப்ரொடெக்ஷன் இப்போ நீங்கள் இது யாரும் எடிட் பண்ண வேணா, ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கலாம். ப்ரொடெக்ஷனை பற்றி வில் see it in the later part. இந்த ஃபார்முலாவை யாரும் பார்க்க வேணாம்னா கூட ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வில் see that later part. இப்போதைக்கு ஓகே கொடுக்குறேன். ஐ கிளிக் ஆன் ஓகே. ஸோ இந்த 2 இப்போ புது ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க இல்லையா D1, அதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்குது. வாட் இஸ் த வேல்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் D1க்கு? என்ன வேல்யூ கொடுக்கணும் இங்கே? 2% கொடுங்க. ஏன்னா பிகாஸ் தட் செல் இஸ் இன் அ பர்சன்டேஜ் ஃபார்மேட். அந்த செல்லு பர்சன்டேஜ் ஃபார்மேட்ல இருக்கு, நீங்க பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும். இஃப் த செல் இஸ் இன் அ நம்பர் ஃபார்மேட் யூ ஹேவ் டு புட் இட் இன் நம்பர். செல்லு பர்சன்டேஜா இருக்கனால பர்சன்டேஜ், ஒன்று பர்சன்டேஜ் 2% கொடுங்க, இல்லை 0.02 கொடுத்தா கூட ஓகே தான். யூ கேன் கிவ் இட் as 0.02 ஆல்சோ, தட்ஸ் ஆல்சோ ஃபைன். அப்படி கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை 2% கொடுத்தாலும் ஓகே தான். நான் 2% கொடுத்தேன், தட்ஸ் ஈஸி ஃபார் மீ. ஸோ 2% ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் D1 ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டேன், அதில் 2% போட்டு வச்சிட்டேன். ஃபைன். ஆட், அடுத்த சினாரியோ ஆட் பண்ண போறேன். லெட் அஸ் கிளிக் ஆன் ஆட். மேபி D2ன்னு வச்சுக்கலாம். லெட் அஸ் புட் இட் as D2. ஓகே. D2க்கு என்ன போட போறேன்? 4% வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள். இல்லை நீங்கள் 1 2 3 4 5 கூட போட்டுக்கங்க, உங்க இஷ்டம் தான். நான் 2 போட்டிருக்கேன், அப்புறம் 4. add D3. ஓகே. 6%. இன்னும் 2-3 மட்டும் கிரியேட் பண்ணிடும். add D4. ஓகே. 8%. add D5. ஓகே. 10%. ஒன்னே மட்டும் ஆட் பண்ணிடுறேன். add D6. ஓகே. 12%. ஓகே. ஸோ ஒரு 6 சினாரியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். I have added 6 scenarios. D1, D2, D3, D4, D5, D6 சொல்லி 6 சினாரியோ. நீங்க எத்தனை சினாரியோ வேணாலும் ஆட் பண்ணீங்க, உங்க இஷ்டம் தான். So I added 6 scenarios. After adding 6 scenarios, I click on OK and come out. OK கொடுத்து வெளில வந்துடுறேன். I click on OK. ஸோ இப்போ 6 சினாரியோ இருக்கு பாருங்க. D1, D2, D3, D4, D5, D6 6 சினாரியோ இருக்கு. இதை நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். D1 செக் பண்ணி பார்க்கணும். அந்த D1ல போய் ஒரு டபுள் கிளிக் அடிக்கும். ஜஸ்ட் மேக் a double click on this D1. ஆர் கிளிக் பண்ணி ஷோன்னு கொடுத்தா கூட ஓகே தான். கிளிக் பண்ணி ஷோன்னு கொடுத்தா கூட ஓகே. ஸோ ஐ கிளிக் ஆன் டபுள் கிளிக் ஆன் D1. ஸோ 2% இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? டபுள் கிளிக் ஆன் D2 4% இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? டபுள் கிளிக் ஆன் D3 6 இருந்தால் எவ்வளோ வரும்? 8 இருந்தால் எவ்வளோ வரும்? 10 இருந்தால் எவ்வளோ வரும்? 12 இருந்தால் எவ்வளோ வரும்? பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ். பிகாஸ் 5-6 சினாரியோனா டபுள் கிளிக் பண்ணி பார்த்துருவேன். சப்போஸ் ஒரு 20 சினாரியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன். 20 மாதிரி டபுள் கிளிக் பண்ணி பார்த்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக ஐ வாண்ட் அ ரிப்போர்ட் ஃபார் இட். இதை ஒரு ரிப்போர்ட்டாக மாற்றி என்னோட கஸ்டமருக்கோ என்னோட எண்ட் யூசருக்கோ சுப்பீரியருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். சம்மரின்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஆஃப்டர் கம்மிங் அவுட் ஆஃப் த மெயின் ஸ்கிரீன் டபுள் கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்தது சம்மரிக்கு வாங்க. ஜஸ்ட் கிளிக் ஆன் தட் சம்மரி. சம்மரியில சினாரியோ சம்மரி, சினாரியோ பிவட் டேபிள். பிவட் டேபிள் வேண்டாம். பிவட் டேபிள் வேணாலும் அப்புறம் பார்க்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு. நவ் லெட் அஸ் கோ ஃபார் சினாரியோ சம்மரி. சினாரியோ சம்மரி. ரிசல்ட் செல்ன்றது the cell where we have the profit. எங்க ப்ராஃபிட் இருக்கோ அதான் நம்மளுடைய ரிசல்ட் செல். ஸோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுங்க. தட்ஸ் இட். ஆன் அ நியூ ஷீட் உங்களுக்கு ஒரு புது ஷீட் ஓபன் பண்ணி எல்லா சினாரியோவும் அங்கே காமிச்சிடும்.
ஸோ 2% எவ்வளோ, 4 இருந்தால் எவ்வளோ, 6 இருந்தால் எவ்வளோ, 8 இருந்தால் எவ்வளோ, 10 இருந்தால் எவ்வளோ, 20, 12 இருந்தால் எவ்வளோ. So on a new sheet, you will get a separate scenario summary report. Okay, புதுசா ஒரு ஷீட் பக்கத்துலயே வந்திருக்கும் பாருங்க, சினாரியோ சம்மரின்னு ஒரு ஷீட். ஓகே, ஆனா நிறைய சினாரியோ சாரி நிறைய சினாரியோ சம்மரி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணாதீங்க. இட் மே ஸ்லோ டவுன் யுவர் சிஸ்டம் ஸ்பீட். இப்போதைக்கு ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒன் மோர் டைம் ஐ வில் ரிப்பீட் த ப்ராசஸ். முதல்ல கர்சர் எங்கே வச்சிருக்கணும், 10% வச்சிருக்கணும். தென் கோ டு டேட்டா, வாட் இஃப் அனாலிசிஸ்ல போயிட்டு சினாரியோ மேனேஜர் ஆடுன்னு கொடுக்குறேன். ஆடு ஆல்ரெடி நான் ஒரு 6 சினாரியோஸ் ஆட் பண்ணுறேன். மேபி இன்னும் 2 ஒன்றா ஆட் பண்ணுறேன். D7 ஓகே, எவ்வளோ 14% வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆடு அடுத்தது D8ன்னு கொடுக்குறேன். Now okay, let it be 16%. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ சினாரியோஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஓகேன்னு கொடுக்குறோம் ஃபைனலாக. இதை ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக பார்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், டபுள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் மேக் a double click and you can check it. ஆர் இது ரிப்போர்ட்டாக பார்க்குறோன்னா என்ன பண்ணணும், இஃப் யூ வாண்ட் டு see it as a report, summary, result cell, the cell where we have the ப்ராஃபிட் எங்கே இருக்கோ அதான் நம்மளுடைய ரிசல்ட்ஸ். ஓகேன்னு கொடுத்தா ஒரு புது ஷீட்டில் உங்களுக்கு அது ரிசல்ட் வந்துடும். 2% இருந்தால் எவ்வளோ, 4 இருந்தால் எவ்வளோ, 8 இருந்தால் 6, 8, 10, 12, 14, 16. Based on various input, we got various output. Okay? Got it? Done? Clear? சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோன்ட் கிரியேட் மல்டிபிள் சினாரியோஸ், இட் மே ஸ்லோ டவுன் யுவர் சிஸ்டம் ஸ்பீடு. அதனால இப்போ வச்சுக்க, தேவையான பக்கம் மட்டும் சினாரியோ சம்மரி ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் ஐ எம் டெலிட்டிங் திஸ். இப்போ இதே டேபிளில் இதே ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் இருக்கு பாருங்க பாட்டமில். தெர் இஸ் ஒன் மோர் டேபிள் அவைலபிள் விச் ஐ கிரியேட்டட் மேனுவலி. நானே ஒரு மேனுவலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மேட்ரிக்ஸை ஃபில் பண்ண போறோம். நாம இல்லை எக்ஸல் பண்ணிக்கும். இதில் ஒரு எக்ஸாம்பிள், இதில் என்ன பண்ண போறோம்னு சொல்லிடுறேன். இங்கே 50 இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்கு இல்லையா, 15 இருந்து டிஸ்கவுண்ட் 2 இன்புட்டு அவுட்புட்டு. 50 டிஸ்கவுண்ட் 1% இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும். இதே 50 டிஸ்கவுண்ட் 2% இருந்தால் எவ்வளோ ப்ராஃபிட். இதே 50 டிஸ்கவுண்ட் 3% தான் எவ்வளோ ப்ராஃபிட். அதே 54, அதே மாதிரி 100, 200, 300 இது மாதிரி இந்த என்டையர் மேட்ரிக்ஸை நாம ஃபில் பண்ணணும். மேனுவலி ஐ கேன் சே இட்ஸ் இம்பாசிபிள், ஆர் மேனுவலி ஐ கேன் சே இட்ஸ் வெரி 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 டஃப். பட் எக்ஸல் வில் டூ இட் வெரி ஈஸிலி. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணணும், வெரி பேசிக்ஸு. இதில் எது ரோ வைஸாக இருக்குது, எது காலம் வைஸாக இருக்குது. இப்போ எங்கிட்ட 2 இருக்குது. ஒன்று டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் இருக்குது, இன்னொன்று காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்குது. நீங்கள் தான் சொல்லணும் இல்லை எது ரோ வைஸாக இருக்குது, எது காலம் வைஸாக இருக்குது. டிஸ்கவுண்ட் என்னவா இருக்கு, ரோ வைஸாக இருக்கா. காஸ்ட் ஆஃப் சேல்ஸு காலம் வைஸாக இருக்கா. கரெக்டா தப்பா சொல்லுங்க சார். அப்போ எது கரெக்டு சொல்லுங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எப்படி இருக்கு, ரோஸா காலம்ஸா? திருப்பி நான் பேசிக் சொல்லி விடணுமா? எது ரோஸ் எது காலம்ஸ் அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். ABCD 1 2 3 எது ரோஸ் எது காலம்ஸ்? அதுல ABCD காலம்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் செஷன் வரும்போது. வீடு கட்டும்போது ஒரு பில்லர் மாதிரி எழுப்புவாங்க, அதுக்கு பேர் காலம். அதே மாதிரி இதுக்கு காலம். ABCDன்றது காலம், 1 2 3ன்றது ரோ. டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் பி காலம்ல இருக்கு, கரெக்டா? அப்போ காலம் வைஸ், ரோ வைஸ் கிடையாது. காலம்ல இருக்கு, மேல இருந்து கீழே இருக்கு. சாரி, சி காலம்ல இருக்கு. டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் காலம் நம்பர் சில இருக்கு, அது காலம் வைஸா இருக்கு. மேல இருந்து கீழே வந்தா காலம்ஸ், மேல இருந்து கீழே டேட்டா மேல இருந்து கீழே தான் வருது. நீங்க ஃபர்ஸ்ட் செஷன்ல ஃபில் சீரியஸ் கூட போட்டிருப்பீங்க. ஹோம்ல போயிட்டு ஃபில்ல போய் சீரியஸ் மேல இருந்து கீழே வரணும். நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், காலம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அதனால டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் காலம் சில இருக்கு.
காலம் வைஸா இருக்கு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எங்க இருக்கு? ரோ நம்பர் 8ல இருக்கு. ஸோ அது என்னவா இருக்கு? ரோ வைஸா இருக்கு. கிளியரா? நீங்க தப்பா சொன்னீங்க, அதனால கேட்டுக்கிறேன். யூ செட் இட் இன் ரிவர்ஸ். எல்லாரும் ரிவர்ஸ் 90% நிறைய பேர் ரிவர்ஸ்ல சொன்னீங்க. சார் மட்டும் தான் தப்புன்னு சொன்னாரு. புரியுதா? கிளியர்? சரி. ஸோ எது ரோஸ் எது காலம்ஸ்னு புரிஞ்சுங்க. எது ரோ வைஸா இருக்கு, எது காலம் வைஸா இருக்கு. டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் காலம் வைஸா இருக்கு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ரோ வைஸா இருக்கு. அது தெரிஞ்சுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறோம். வேர் த டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ் ஆர், வேர் த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் இன்டர்செக்டிங். எங்க ரோவும் காலமும் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவை கொண்டு வரணும். இந்த ஃபார்முலா விச் வி ஹவ் ரிட்டன், நம்ம எழுதியிருக்க ஃபார்முலாவை இங்க கொண்டு வரணும். ஒன்னு அதே ஃபார்முலாவை ரீரைட் த சேம் ஃபார்முலா ஒன் மோர் டைம். இன்னொரு தடவை அந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ணுங்க, இல்ல ரெஃபர் பண்ணுங்க. எனக்கு கேட்டா ரெஃபர் பண்றது ஈஸி, நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு ரெஃபர் த செல். அந்த செல்லை ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஐம் ஜஸ்ட் ரெஃபரிங் த செல். இல்ல நீங்க புதுசா ஃபார்முலா எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்க, உங்க இஷ்டம். அந்த B4 மைனஸ் B1 பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை திரும்ப எழுதுனா கூட ஓகே தான், யுவர் விஷ். ஸோ நான் அதுக்கு எழுதுறதுக்கு பதிலாக ஐம் ஜஸ்ட் ரெஃபரிங் த ஃபார்முலா. ரைட். நவ் செலக்ட் த டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்க. அந்த நம்பர்ஸோட சேர்த்து 50 200 இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து செலக்ட் பண்ணோம். டைட்டில்லாம் எடுத்துக்காதீங்க, சும்மா டைட்டில் வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்காக தான் அந்த டைட்டில் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் அப்படின்னு டைட்டில் புரியணுன்றதுக்காக அதை வச்சிருக்குமே தவிர மற்றபடி இந்த டைட்டில் தேவையில்லை. டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. கோ டு த டேப் கால்ட் அஸ் டேட்டா டேபுக்கு போயிடுவோம். வாட் இஃப் அனாலிசிஸ் என்ன செலக்ட் பண்ண போறோம்னு உங்களுக்கே தெரியும். அது ஒன்று தான் பெண்டிங்ல இருக்கு. என்னது? டேட்டா டேபிள். சொல்லுங்க. ரோ இன்புட் எது ரோ வைஸா இருக்கு? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? ரோ இன்புட்ல காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்க. ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ ரோ வைஸா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இருக்கு. அந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மேப் பண்ண போறோம். ஸோ என்ன, அதுதான் ரோ வைஸா இருக்கு. ஸோ ரோ வைஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஒரிஜினல் எங்க இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். காலம் இன்புட், காலம்ல எது இருக்கு? டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் இருக்கு. டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் செலக்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. ஓகேன்னு கொடுங்க. the table will be automatically created by Excel itself. எக்ஸலே டேபிளை கிரியேட் பண்ணி காமிச்சிச்சு. நீங்க எந்த ஃபார்முலா ஃபங்க்ஷனும் எழுத வேண்டாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. வேணா வெரிஃபை பண்ணி பார்த்துப்போமா கரெக்டா இருக்கா இல்லையான்னு. இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 250, டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் இஸ் 10. ஸோ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 250, டிஸ்கவுண்ட் 10. ஸோ 370 பக்கா டாலி ஆகுது. கரெக்ட். ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. திரும்ப ரிப்பீட் பண்றேன். செலக்ட் த டேபிளை செலக்ட் பண்ணுங்க. வாட் இஃப் அனாலிசிஸ், டேட்டா டேபிள், எது ரோஸ் எது காலம்ஸ் தெரிஞ்சா போதும். ரோஸ்ல என்ன இருக்கு? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ல. காலம்ல டிஸ்கவுண்ட் ஆன் சேல்ஸ் போட்டுட்டு ஓகே கொடுத்தா போதும். அன்பார்ச்சுனேட்லி நீங்க அந்த ஃபார்முலாவை பார்க்க முடியாது. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி கால்குலேட்டட் ஆன் த பேக்ரவுண்ட். இங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ டேபிள்னு போட்டு ஸ்கொயர் ஃப்ளவர் பிராக்கெட்லாம் போட்டு வரும். அது ஆட்டோமேட்டிக்கா தட் இஸ் பேக்ரவுண்ட்ல எக்ஸல்ல எழுதியிருக்கும் அந்த ஃபார்முலாவை. யூ டோன்ட் நீட் டு ரைட் த ஃபார்முலா. ஓகே, கிளியர், சிம்பிள். எதெல்லாம் சிம்பிளா இருக்கோ அதெல்லாம் ஈஸியா மறந்து போயிடுவோம். ஹார்டர் ஒன்லாம் ஞாபகம் இருக்கும், டஃப்பான ஒன்லாம் மறந்து போயிடுவோம். அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, சேம் லைக் லாஸ்ட் செஷன் போன பேட்ச்ல நீங்க பண்ண அதே கான்செப்ட் தான் இங்கேயும். டாப் வந்தவங்களாம் இருக்கீங்க. இதுல யார் டாப் வரீங்கன்றதெல்லாம் பார்க்க போறோம். சாம்பியன் ஆஃப் சாம்பியன். ஸோ இதே ஷீட்ல ரோ நம்பர் 25க்கு அப்புறம் பாருங்களேன் 40 தான் இருக்கு. ரோ நம்பர் 25க்கு அப்புறம் 40 ஹைடா இருக்கு. ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு பண்ணுங்க. இல்லைன்னா அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Control 9 போட்டா ஹைட் ஆகும். Control 9 will hide it. Control Shift 9 will unhide it.
So control shift 9 போட்டா unhide ஆகும். அந்த column will unhide it. Control shift 9. So நான் அந்த 2540 select பண்ணிட்டு control shift 9 press பண்ணி unhide பண்ணிடுறேன். So இந்த டேபிள நீங்க தான் fill பண்ணணும். You are going to fill the table. So அந்த டேபிள fill பண்ணுங்க பார்க்கலாம். Output should be like this. Output இந்த மாதிரி வரணும். ஃபர்ஸ்ட் வர சார் கார்டு எடுக்கல நான் ரெடியா இல்லை 1 2 my output should be similar to this வர சார் இதான் ஃபர்ஸ்ட் 1 2 3 4 வர You should not get the negative result. Negative வந்துங்க சூப்பர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் பண்ணிட்டீங்க ஸோ எப்படி பண்ணலாம் சொல்லுங்க பாலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் வாட் குட் பி மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு செலக்ட் த ப்ராஃபிட் செல் என்டர் அப்புறமா செலக்ட் த என்டையர் டேபிள் go for data what if analysis அப்புறம் data table row input சொல்லுங்க எது row inputங்க sales price அப்ப அதை செலக்ட் பண்ணு column input which is my column input cost of sales that's all okay yes based on the sales price and based on the cost of sales we got the output என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டேட்டாவை ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா ஹைடு பண்ணுறது ஒரு கான்செப்ட் நான் ஏற்கனவே சொன்னீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஹைடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் கண்ட்ரோல் 9 போட்டால் ஹைட் ஆகும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் 9 போட்டிங்கன்னா அன்ஹைட் ஆகும் ஹைடிங் அன்ஹைடிங் பதிலாக இன்னொரு கான்செப்டாக இருக்க சொல்லியிருப்பேனா இல்லையான்னு தெரில வெரி பேசிக்ஸில் சொல்லியிருப்போம் அதெல்லாம் செகண்ட் லெவலில் சொன்னா இல்லையான்னு தெரில குரூப்பிங்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த 28லேருந்து 38 வரைக்கும் நான் டெம்பரவரியாக ஹைடு பண்ணி வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்க ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஏரோ குரூப் ஆயிடும் குரூப்பிங் ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஏரோ குரூப் ஆயிடுச்சு பாருங்க குரூப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இங்க கீழே பாருங்க ஒரு சின்ன மைனஸ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துடும் ஸோ டெம்பரவரியா இந்த ரோவை ஹைடு பண்ணோம்னா இந்த மைனஸை கிளிக் பண்ணினா ஹைட் ஆயிடும் திரும்ப வேணும்னா இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணி அன்ஹைடு பண்ணி பார்த்துக்கலாம்
ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்திருக்கு பாருங்க, ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஏர். அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிங்க, இதுலேருந்து 28லேருந்து 38 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஏர். இல்லை வேண்டாம் குரூப்பிங் வேணாம்னா ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஏர். ஆல்ட் ஷிஃப்ட் ரைட், ஆல்ட் ஷிஃப்ட் லெஃப்ட் ஃபார் குரூப்பிங் அன்குரூப்பிங். ஆல்ட் ஷிஃப்ட் ரைட் ஏரோ, இது எதுக்கு? குரூப் பண்ணுறதுக்கு. Alt shift left arrow for ungrouping. இல்ல மெனு மூலமா பண்ணலாமா, எனக்கு கீபோர்டு இல்லாம மெனு மூலமா பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். டேட்டால போனீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பட்டனுக்கு பாருங்க, குரூப்பிங் அன்குரூப்பிங் இருக்கு பாருங்க. ஸ்கிரீன் சின்னதா இருந்துச்சுன்னா அந்த அவுட்லைனுக்கு கீழே இருக்கும். உங்க ஸ்கிரீன் சைஸ் ரொம்ப சின்னதா இருந்துச்சுன்னா அவுட்லைனை கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே வரும். Grouping, ungrouping. Alt shift right arrow, alt shift left arrow. Okay. So நான் குரூப் பண்ற பாருங்க, alt shift right arrow குரூப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் டெம்பரரியா இந்த ரிப்போர்ட்டை காமிக்கணும், யாராவது தேவைப்பட்டா காமிக்கணும், இல்லைன்னா ஹைடு பண்ணிக்கலாம்னா இந்த மைனஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகிடும். சேம் அதே பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா you can unhide it and you can show the report to others. Okay, right. 2 க்கு வந்துடலாம். Exercise number 2. I think டேட்டாவை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம என்ன பண்ண போறோம்ன்றது. லோன் அமௌண்ட், நம்பர் ஆஃப் மந்த்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட். இதை பேஸ் பண்ணி we are going to calculate what could be our equated monthly installment. Full abbreviation for EMI என்னது? equated monthly installment. 1 lakh இப்போ யாரும் லோன் வாங்குறது இல்லை, இருந்தாலும் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh லோன் வாங்குறோம். 12 monthsல அந்த லோனை ரீபே பண்ண போறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் 10%. இதை வச்சு நாம இப்போ இஎம்ஐ கண்டுபிடிக்க போறோம். வாட் இஸ் அவர் இஎம்ஐ? ஸோ இஎம்ஐயை கண்டுபிடிக்கிறது எக்ஸல்ல ஸ்பெசிஃபிக்காவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஈக்குவல் டு பிஎம்டி, அந்த ஃபங்க்ஷனோட பேரு பிஎம்டி. பிஎம்டினா என்னது? பிஎம்டின்னு டைப் பண்ண உடனே அங்கே வந்திருக்கு பாருங்க, கால்குலேட்ஸ் த பேமெண்ட் ஃபார் அ லோன் பேஸ்ட் ஆன் த கான்ஸ்டன்ட் பேமெண்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். கான்ஸ்டன்ட் பேமெண்ட், கான்ஸ்டன்ட் இஎம்ஐனாலே அதான் ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஸோ கான்ஸ்டன்ட் பேமெண்ட், கான்ஸ்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ இஎம்ஐன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். பிஎம்டி பிராக்கெட் ஓப்பன், பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்குதுன்னா ரேட். ரேட்டுன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்க செல்லை செலக்ட் பண்ணுவோம். ஆல்வேஸ் பேங்க்லேயும் சரி எங்கேயும் சரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வில் பி ஆல்வேஸ் ஃபார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்கன்னா அது எதுக்கு சொல்லுவாங்க? வில் பி ஃபார் ஆனுவல் தான், பர் ஆனம் தான். வெரி குட், தட் இஸ் ஃபார் பர் ஆனம் தான். ஆனால் எனக்கு இங்கே இஎம்ஐன்றது மந்த்லி வரணும். இதுவே நீங்கள் இன்சூரன்ஸ் எவ்ரி இயர் கட்டுறீங்கன்னா அப்போ நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை நம்ம மந்த்லி பே பண்ண போகிறோம், அப்போனா நம்ம என்ன பண்ணோம், டிவைடட் பை 12ன்னு கொடுக்கணும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி பர் ஆனம் தான், என்றைக்குமே ஆனுவலாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு டிவைடட் பை 12ன்னு போட்டுக்குங்க. இல்லை நீங்கள் half yearly பே பண்ண போறோம். சில சமயத்தில் இன்சூரன்ஸ்னா 2 halves பே பண்ணுவாங்க, 2 இதுவா பே பண்ணுவோம். அப்பனா half yearlyனா 6ன்னு போட்டுக்கலாம். பட் இங்க வந்து நம்ம we are going to calculate it for per month, அதனால divided by 12, கமா NPER. NPERனா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் பீரியட்ஸ். எத்தனை பீரியட்ல பே, மந்த் இருந்தா எத்தனை மந்த், இயர் இருந்தா எத்தனை இயர். ஸோ we are going to pay it for 12 months. ஸோ அந்த மந்த் இருக்க செல்லை செலக்ட் பண்ணுங்க. 12 மந்த் இருக்க செல்லை செலக்ட் பண்ணுங்க. 12ன்னு டைப் பண்ணாதீங்க, மந்த் இருக்க செல். ஏன்னா அங்கே மாறலாம். நம்ம 12க்கு பதிலாக 18 months 24 months கூட பே பண்ணலாம். ஓகே, ஸோ B2 கமா பிவி. பிவின்றது பிரின்சிபல் வேல்யூ. வாட் இஸ் யுவர் பிரின்சிபல் வேல்யூ? பிரின்சிபல் வேல்யூ ஆர் பிரசன்ட் வேல்யூ. பிரசன்ட் வேல்யூ ஆர் பிரின்சிபல் வேல்யூன்றது உங்களுடைய லோன் அமௌண்ட். எவ்வளோ லோன் அமௌண்ட்? ஸோ அந்த லோன் அமௌண்ட் இருக்க செல்லை செலக்ட் பண்ணுங்க. எஃப்இன்றது ஃபியூச்சர் வேல்யூ, அதோட டைப். பட் இப்போதைக்கு அது தேவையில்லை, ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. தட்ஸ் நாட் ரெக்வயர்ட் ஆஸ் ஆஃப் நவ். உங்களுக்கு க்ளோஸ் பிராக்கெட் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா ஆன்சர் நெகட்டிவ்ல வரும். தட் மீன்ஸ் நம்ம அதை பே பண்ண போறோம் இல்லையா, வி ஆர் கோயிங் டு பே இட், அதனால தான் அது நெகட்டிவ்ல வருது. பார்த்துருவோம். க்ளோஸ் பிராக்கெட்
enter or a control, enter, it says the answer in negative, minus la காமிது பாருங்க 8791.59. ஸோ நீங்கள் 1,00,000 லோன் வாங்கியிருக்கீங்க, 12 மாதத்தை அந்த லோனை பே பண்ண போகிறீங்க, 10% அதோட இன்ட்ரெஸ்டாக இருந்தால் 8791.59 நீங்கள் எவ்ரி மந்த் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். 8792 அப்ராக்சிமேட்லி. ஓகே, பட் இது ஏன் நெகட்டிவாக இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பேமெண்ட் வி ஆர் பேயிங் இட், அதனால தான் நெகட்டிவ். பட் எனக்கு இது பாசிட்டிவாக வரணும். நீங்கள் சொல்லுங்கள் நெகட்டிவ் வேல்யூ எப்படி பாசிட்டிவாக மாற்றலாம்? ஹவ் கேன் ஐ கன்வெர்ட் அ நெகட்டிவ் வேல்யூ இன்டு அ பாசிட்டிவ் வேல்யூ? ஒரு நெகட்டிவ் எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது? எனி ஐடியா? ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று பிஎம்டிக்கு முன்னாடி போய் ஒரு மைனஸ்னு ஒன்று சேர்த்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். பட் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பெஸ்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஎஸ் அப்சல்யூட். இதை பற்றி ஃபர்ஸ்ட் லெவல்லே நான் சொல்லியிருப்பேன். ஏபிஎஸ்னா அப்சல்யூட். நெகட்டிவாக கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் கொடுப்போம், பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவாகவே காமிக்கும். அதான் ஏபிஎஸோட வேலை. ஏபிஎஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி, அவ்வளோதான். இப்போ பாசிட்டிவ்ல வரும் ஆன்சர். யூ வில் கெட் த ஆன்சர் இன் பாசிட்டிவ். இல்லை நெகட்டிவ்லேயே வரதா இருந்தாலும் ஓகே தான். தட்ஸ் யுவர் விஷ். Yes. So 1,10% interest na from year was 10,000 now. இன்ட்ரெஸ்ட்லாம் கட்ட மாட்டீங்களா சார்? Interest no sir, interest 10% na. Diminishing interest. Diminishing. ஓகே, இதை எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு யூ ஆர் கோயிங் டு டூ சம்திங் ஹியர். நீங்கள் ஒன்று பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிடுறேன், அப்புறம் வில் டூ த நெக்ஸ்ட் பார்ட். இட்ஸ் நாட் யுவர் டாஸ்க்கு. இது ஈஸி தான். இவ்வளோ ஈஸியான டாஸ்க் கொடுக்க மாட்டேன். இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி. வாட் ஐ வாண்ட் யூ டு டூ ஹியர் இஸ் ஃபைண்ட் த லோன் அமௌண்ட் இஃப் த இஎம்ஐ இஸ் 7,500. என்னால் 7,500 தான் இஎம்ஐ கட்ட முடியும். வாட் குட் பி மை லோன் அமௌண்ட்? எவ்வளோ லோன் அமௌண்ட்டாக இருக்கும் சொல்லுங்க பாலு. என்னால் 7,500 தான் கட்ட முடியும் அப்படின்னா லோன் அமௌண்ட் எவ்வளோ வரும்? எவ்வளோ லோன் கிடைக்கும் எனக்கு? 85. தெரியல, ஐ டோன்ட் நோ. எல்லாரும் அதே சொல்றீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கணும். 85,308. Very good. If the loan amount is 7,000, EMI is 7,500, what could be your loan amount? All are getting same output. Okay, sorry, searching for some other, that's okay. Right, now எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. Place the cursor on EMI, then data ல போயிட்டு what if ல போயிட்டு
Goal seek, very good. Then to value என்ன பண்ணோம் 7500. அப்புறம் loan amount எவ்வளோ? Loan amount தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? We had by changing cell we had to select the loan amount. That's all. So நீங்க 7500 pay பண்றீங்கன்னா your loan will be 85,308.8. Okay, now இது next பண்ண போறது உங்க டாஸ்க் தான். You are going to do this. So create a scenario summary report. எனக்கு ஒரு scenario summary report வரணும். அந்த ரிப்போர்ட் ஒரு நியூ ஷீட்ல வரணும். புது ஷீட்ல I want the report in a new sheet. Create a scenario summary report based on the months. 12 months இருந்தா எவ்வளவு EMI, 24 இருந்தா எவ்வளவு EMI, 36 இருந்தா எவ்வளவு EMI, 48 இருந்தா எவ்வளவு EMI, 60 இருந்தா எவ்வளவு EMI. So I want to calculate EMI based on the number of months. Number of months பேஸ் பண்ணி எவ்வளவு EMI னு கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். டுவெல் மந்த்ஸ் இருந்தா எவ்வளவு தனி ஷீட்ல நியூ ஷீட்ல வரும். ஃபைனான்ஸ் பில் வந்தது போன செஷன்ல 2% இருந்தா எவ்வளவு, 4% இருந்தா எவ்வளவு, 6% இருந்தா 8%. Create a scenario summary report on a new sheet. புது ஷீட்ல 12, 24, 36, 48, 60. அதான் போடுறீங்க 24 சார் 12 பண்ணுவீங்க. இருக்கிற வேல்யூ கிரியேட் 12, 24, 36, 48. பண்ணல EMI காணுமே. EMI amount வரணுமா சார்? What is the EMI amount? I should get the EMI amount also. ரெண்டு நாலு அஞ்சு சினாரியோ இருக்கு. 5 scenarios. EMI காணும். Some percentage. ஆண்டு மாசமா இருந்தா எவ்வளோ, 24 months இருந்தா எவ்வளோ, 36 months இருந்தா எவ்வளோ, 48 இருந்தா எவ்வளோ வரணும். பண்ண நிமிஷம் அவ்வளோ already 34, 36, 48, 60. Yes, sir. எல்லாமே யாராச்சும்
Done. Wait for 1 more minute. Okay. Let me show this. Few people has done it. Never panala. So place the cursor on number of months. Number of months la neenga cursor vechikanum. Data la poitu what if analysis, then scenario manager, add. First scenario 12 months க்கு 12 month னே நான் பேர் வெச்சிக்கிறேன் புரியற மாதிரி. இல்ல நீங்க ABC XYZ னு வெச்சிங்க. ஓகே. கர்சர் வந்து நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ல இருக்கணும். டேட்டால போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ் சினாரியோ மேனேஜர் 12 months. ஓகே. 12 months இங்க 12 னே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சினாரியோ 12 இருக்கட்டும். ஆட். செகண்ட் சினாரியோ 24 months. பேரே நான் 24 months னு வெச்சிக்கிறேன் புரியறதுக்காக. இல்ல நீங்க ABC XYZ கூட வெச்சிங்க. ஓகே. செகண்ட் சினாரியோ இஸ் 24. ஆட். தேர்ட் சினாரியோ 36 months னு பேர் வெச்சிக்கிறோம். ஓகே. அதுக்கு 36 னே கொடுத்துறேன். ஆட். 48 months னே பேர் வெச்சிக்கிறேன். ஓகே. Let it be 48. Add 60 months in பேர் வெச்சிக்கிறேன். ஓகே. Let it be 60. So 5 scenario நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். So நான் 5 scenario கிரியேட் பண்ணியிருக்கேன். 12 months, 24 months, 36, 48, 16. ஒவ்வொன்றையும் செக் பண்ணி பார்க்கறதா இருந்தா டபுள் கிளிக் அடிக்கணும். 12 monthsல ஒரு டபுள் கிளிக் அடிங்க. 12 months இருந்தா எவ்வளோ, 24ல டபுள் கிளிக் அடினா 24 இருந்தா எவ்வளோ, 36ல double click and 48ல double click, 60ல double click. But I want a report. So go to summary, scenario summary report, result cell. Result cell என்றது cell where we have the EMI. EMI எங்க இருக்கோ அந்த cell அதான் செலக்ட் ஆயிருக்கும். அதுதான் செலக்ட் ஆயிருக்கும். ஓகே கொடுங்க. That's it. On a new sheet you will get a report. 12 months னா எவ்வளவு EMI, 24 னா எவ்வளவு EMI, 36 னா எவ்வளோ, 48 னா எவ்வளோ, 60 னா எவ்வளோ. சொன்ன ஈஸியானதெல்லாம் மறந்து போயிடும். நிறைய பேர் கஜினியா மாறிட்டீங்க என்னன்னு தெரியல. இப்போ பண்ணதுதான் எல்லாமே. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ரைட். Now the next one is what you are going to do. Create a data table. எனக்கு ஒரு டேபிளை டேட்டா டேபிளை நீங்க கிரியேட் பண்ணணும். You have to create a data table. That data table should look like this. எனக்கு அந்த டேட்டா டேபிள் இந்த மாதிரி தான். அவுட்புட் should look like this. எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் வரணும். So my output should be like this. ஏதாவது ஒன்று மந்த்தை நான் போட்டாலும் இதே மாதிரி தான் ஆன்சர் வரணும். இல்லை எனக்கு மந்த் இங்கே தான் வரணும், இது இங்கே தான் வரணுன்ற அவசியம் இல்லை. ஜூம் பண்ணுறேன் சார், முதல்ல காமிச்சார். ஸோ எனக்கு இப்படி தான் வரணும்னு இல்லை. எது வேணா ரோஸில் இருக்கலாம், எது வேணா காலம்ஸ் இருக்கலாம். அவுட்புட் ஷுட் பி சம்வாட் சிமிலர் டு திஸ். எனக்கு ஒரு டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணுங்க.
லோன் அமௌண்ட் 1 lakh 2 lakh 3 lakh 4 lakh 18 lakhs வரைக்கும் போனோம். நம்பர் ஆஃப் மந்த் 12 24 36 48 180 வரைக்கும் போனோம். அவுட்புட் எனக்கு இந்த மாதிரி வரணும். மை அவுட்புட் ஷுட் பி சிமிலர் டு திஸ். எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் வரணும். ஒரே ஒரு நிமிஷம். எஸ், இல்லை நான் வந்து சில விஷயத்தை ரோஸில் வச்சுருக்கேன், சில காலம் வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் எதோ ஒன்றா ரோஸில் எதோ ஒன்றா காலம்ஸில் வச்சு 180 வரைக்கும் சார். 180 வரைக்கும். ஸோ டில் 180 அன்டில் 180 12 இன்க்ரீஸ் ஆகி 180 வரைக்கும் போகணும். My output should look like this, similar to this. But இதே ரோஸ் இதே காலம்ஸ் தான், இல்லை நீங்கள் மாற்றிக்கலாம். ரோஸ் காலம்ஸ் யூ கேன் இன்டர்சேஞ்ச். அதுக்கு பாதி பாதி தான் போடுறீங்க. 180 months 18 lakhs சார். 18 lakhs 18 லட்சம். ஆன்சர் ப்ளீஸ். ஒரே ஆன்சர் வருது சார். தப்பு சார். சார் 11 லட்சம் சார். லட்சம் 18 lakhs வரைக்கும் போனோம். வாட் 18 lakhs வரைக்கும் போனோம். 180 months வரைக்கும் போனோம். ஒரு லட்சம் லோன் பாதி தான் போட்டுருக்கீங்க. 18 லட்சம் வரைக்கும் போனோம். All are same, no? All EMI amount should not be similar. Please vary away. No, sir. Opening batsman. Yeah, first 6. Over. எல்லாமே ஒரு லட்சம் வாங்குறது ஒரு லட்சம் பே பண்றது ஒரு லட்சம் பண்ணி
That is the formula. Just to play around with it. Okay. Tell me how to do this. First என்ன பண்ணணும், ஒரு டேபிளை ஃப்ரேம் பண்ணிக்கணும். மேபி ஃபர்ஸ்ட் லேக்ஸோ இல்லை வந்து இதுவோ லோன் அமௌண்ட்டோ இல்லை நம்பர் ஆஃப் மந்த் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் மந்த் ஃபில் பண்ணிக்கிறேன் 12. இங்கே 12, 24, 36, 180 வரைக்கும் போனோம். ஒன்று ட்ராக் பண்ணுங்க, இல்லை போன இது செஷனில் பார்த்தோமே ஹோமில் போயிட்டு ஃபில் சீரீஸ் row wise, step value is 12, stop value is 180. 12 இருந்து ஆரம்பிச்சு 12 இம்ப்ரூவ் ஆகி 180ல போய் ஸ்டாப் ஆகணும் ரோ வைஸா. ஓகே, எஸ், இது முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இங்க ஹியர் ஐ எம் கோயிங் டு புட் 1 lakh, 1000, 10,000, 1 lakh. ஸோ சேம் ஃபில்லுக்கு போகிறேன், அதே சீரியஸ்ல போயிட்டு so column wise the step value should be again 1000, 10,000, 1 lakh and stop value should be 18 lakhs. இல்ல நீங்க drag ஒண்ணுனா டைப் பண்ணி drag பண்றதால ஓகே தான். ஓகே, எஸ். ஸோ ரோ வைஸா ஒன்று கொடுத்துட்டோம், காலம் வைஸா ஒன்று கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், where the rows and columns are meeting here equal to we have to select the cell where we have the formula. அந்த ஃபார்முலா எங்க இருக்கோ அங்க செல், இந்த வேற we have the formula, இந்த ஃபார்முலா இருக்க செல்லை ரெஃபர் பண்ணுங்க. then select the table, go to data, what if analysis, then data table, row input. சொல்லுங்க என் டேட்டா படி எது ரோ வைஸா இருக்கு, நம்பர் ஆஃப் மந்த்ஸ். காலம் வைஸா எது இருக்கு, லோன் அமௌண்ட். தட்ஸ் இட். Okay, the entire table is getting filled automatically. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேனுவலாக இந்த மாதிரி ஒரு டேபிளை நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரே வார்த்தை தான், இம்பாசிபிள் ஆர் வெரி 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 டஃப். பட் வி டிட் இட் வெரி ஈஸிலி யூஸிங் திஸ் டேட்டா டேபிள். எது ரோஸு எது காலம்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சிம்பிள். ஓகே, டன். எஸ், let us move on to our next exercise 03. ஆக்சுவலாக எல்லாருக்குமே நம்ம லாஸ்ட் செஷன்லேயே பிவட் டேபிள் கிட்டத்தட்ட செகண்ட் டே ஆஃப் அ டேக்கு மேலே நம்ம பிவட் தான் பார்த்தோம். பட் அதில் சில கான்செப்ட்ஸ் we didn't see it, சில கான்செப்ட் மிஸ் அவுட் பண்ணியிருப்போம். பட் ஸ்டில் பிவட் டேபிள் இஸ் வெரி வைட்டல் டூல். ஸோ இப்போ ஒரு டேபிள் இருக்கு, ரீஜன், டீமு, சர்வீஸு, இஷ்யூ டைப்பு, ப்ரையாரிட்டி, ஸ்டாஃப் நேம், காஸ்ட், எக்ஸ்பென்சஸ், டோட்டல் அமௌண்ட், ரெவின்யூ அண்ட் ப்ராஃபிட். ஸோ இதை பிவட் பண்ண போகிறோம். சொல்லுங்க, பிவட் பண்றது மாதிரி நான் சொல்லியிருக்கேன் சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியிருக்கு பிவட் பண்றது மாதிரி. கேன் யூ டெல் மீ வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு பி டன் பிஃபோர் கிரியேட்டிங் அ பிவட்? டேபிளா கன்வெர்ட் பண்ணணும். வெரி குட். வேற டைனமிக் டேபிளா கன்வெர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயமும் இருக்கு, நீங்க இன்னொரு விஷயத்தையும் செக் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? பிவட் டேபிள் பண்றது, டைனமிக் டேபிளா பண்றது ஒரு கான்செப்ட், ஓகே. பட் இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் செக் பண்ண சொன்னேன், ஹெட்டிங்
3 conditions சொல்லியிருப்பேன். No merged cells in between, table should have a heading, heading should be unique. ஸோ ரெண்டு விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். எந்த பிவட் டேபிளாக இருந்தாலும் சரி, ரிவ்யூன்ற டேப்குள்ளே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேட் டு செக் ஃபார் த செக் ஆக்சசபிலிட்டி. நடுவில் ஏதாவது மர்ஜிட் செல் இருக்கா, டேபிள் ஹெட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, கலர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஃபைல் ஃபுல்லாகவே செக் பண்ணிடும். இது ஃபைல் ஃபுல்லாகவே செக் பண்ணிடும். ஸோ லெட் அஸ் கோ டு ரிவ்யூ அண்ட் கிளிக் ஆன் செக் ஆக்சசபிலிட்டி. லுக்ஸ் குட், நோ இஷ்யூ ஃபவுண்ட். இந்த என்னோட டேபிளை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூமே இல்லை, டேபிள் பர்ஃபெக்டாக கிளியராக இருக்குது. அதனால் இது போகலாம். இன்னொன்று செக் பண்ண சொல்லியிருப்பேன். அதே ரிவ்யூ டேப்ல போயிட்டு செக் பர்ஃபார்மன்ஸ். சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும், சில சமயத்தில் எம்டி செல்ஸ் எம்டி காலம்ஸ்லாம் இருக்கும், சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும், பிவட் பண்ண ஸ்லோவாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த செக் பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ என்னோட சிஸ்டம் படி பாருங்கள், நான் செக் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு ஷீட்டில் EX01 எக்ஸசைஸ் நம்பர் 01ல் ஒரு 27 செல்லு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எந்த 27 செல்ல ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸசைஸ் நம்பர் 1 கிளிக் பண்ணுறேன் அண்ட் ஐ கிளிக் திஸ். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு ரோ இப்போ நம்ம சரியாக ஆட் பண்ணும்போதோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கணும். சரியாக ஆட் பண்ணல, ஏதோ ஒரு மிஸ்டேக் ஐ டிட் ஆட் இட், அது எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ செலக்ட் பண்ணி தேவையில்லாமல் டெலீட் ஏதோ பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ஷீட்டாக இருந்தாலும் இட்ஸ் பெட்டர் டு ஆப்டிமைஸ் இட். நீங்கள் எந்த டேட்டாவாக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த ரெண்டு விஷயத்த 100% பண்ணிவிடுங்க. ஒன் இஸ் you have to check the accessibility, இன்னொன்று we have to check the performance of your system. I think I should have covered it. கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொன்னேன் இல்லையா? ட்ரைனிங்கில் சொன்னிருக்குண்ணா. நான் வீடியோ எடுத்து என்னோட யூடியூப் வீடியோ எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஐ ஷுட் ஹவ் டோல்டு. ஏன்னா பிவட் பண்ணும்போது இது கண்டிப்பாக அது பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஆப்டிமைஸ் த ஷீட். ஸோ இப்போ ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. இப்போ பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கு. எந்த பிவட்டை நீங்கள் பிவட் டேபிளாக இருந்தாலும் சரி, ஏதாவது நீங்கள் வேற யாருக்காவது ஃபைல் அனுப்புறீங்க, இல்லை பிவட் டேபிள் பண்ண போறீங்க, இல்லை அப்லோட் பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை செக் பண்ணுங்க. ரெண்டு விஷயத்தை செக் பண்ணணும். ஒன்று பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணணும், இன்னொன்று ஆக்சசபிலிட்டியும் செக் பண்ணுங்க. செக் த பர்ஃபார்மன்ஸ், செக் த ஆக்சசபிலிட்டி பிஃபோர் கிரியேட்டிங் எனி திங் ஹியர். ஓகே, அதுக்கு அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி ஐ வில் கன்வெர்ட் திஸ் டேபிள் இன்டு அ எக்ஸல் டைனமிக் டேபிள். எப்படி டைனமிக் டேபிளாக மாற்றலாம் நீங்கள் தான் சொல்லணும். கண்ட்ரோல் ஸ்டார் எதுக்கு சார் செலக்ட் பண்ணுறதுக்கு? கண்ட்ரோல் டி ஆர் கண்ட்ரோல், ரெண்டு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஒன்று கண்ட்ரோல் டி இல்லைன்னா கண்ட்ரோல் எல். கண்ட்ரோல் டீயும் ப்ரெஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் எல்லும் ப்ரெஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணீங்க. கண்ட்ரோல் டீயாக இருந்தாலும் ஓகே தான், கண்ட்ரோல் எல்லாக இருந்தாலும் ஓகே தான். ஓகே, எந்த டைனமிக் டேபிளை நீங்கள் மாற்றினாலும் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். மேபி டேபிள் கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் எல் போட்டு டைனமிக் டேபிளாக மாற்றிட்டேன். அப்புறமா டேபிள் டிசைனில் போயிட்டு டேபிளுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறோம். we are going to give a name for this table. இந்த டேபிளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு நேம் கொடுத்துடலாம். ஆனால் நேம் கொடுக்கும்போது முக்கியமான விஷயம் இருக்கும். நோ ஸ்பேஸ், நோ ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பேஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இருக்கக்கூடாது. You should not have the space, you should not have the special characters. ஸோ இது எந்த டேபிள்? இது ரீஜன் வைஸ் ப்ராஃபிட்டை, ரீஜன் வைஸ் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான டேபிள். ஸோ ரீஜன் ப்ராஃபிட்னே ஒரு பேர் கொடுத்துறேன். ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் அ ஸ்பேஸ், டோன்ட் கிவ் அ ஸ்பெஷல் கேரக்டர். ஸ்பேஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆர் நாட் அலவுட். பார்த்துருக்கோம்ல, நீங்கெல்லாம் ஏலியன் மாதிரி பார்க்கறதே எனக்கு பயமா இருக்குதுன்னா நம்ம கவர் பண்ணோமா இல்லையான்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல நீங்க தான் முதல் விஷயத்தை பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டு டூ த ஃபர்ஸ்ட் திங் ஹியர். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இன் திஸ் டேபிள் இஸ் you are going to create a pivot. நீங்க தான் முதல் பிவட்டை கிரியேட் பண்ண போறீங்க. இன்சர்ட் அ பிவட். எனக்கு ஒரு பிவட் டேபிள் இன்சர்ட் பண்ண போறீங்க. அந்த பிவட்ல டீம் வைஸ், சர்வீஸ் வைஸ், சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட், சம் ஆஃப் ரெவென்யூ, சம் ஆஃப் ப்ராஃபிட் இது மூணுத்தையும் வரணும். இன்னொன்று வரணும் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டும் வரணும். பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட். ஐ வாண்ட் 3 things here. இன்சர்ட் அ பிவட். ஃபர்ஸ்ட் பிவட் இன்சர்ட் பண்ணுங்க. டீம் வைஸ், சர்வீஸ் வைஸ், ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு சர்வீஸ் வைஸ் வாட் இஸ் தி சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட்,
sum of revenue amount, sum of profit and loss, sorry, sum of profit, கடைசியாக இன்னொன்று வரணும், அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆல்சோ. கொஷினை பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின், இஃப் யூ சி த கொஷின், யூ கேன் டூ இட். கொஷினும் கொடுத்துருக்கேன், கீழே எப்படி என்ன ஆன்சர் வரணுன்றதையும் கொடுத்துருக்கேன். ஹவு த அவுட்புட் ஷுட் பி அதுவும் கொடுத்துருக்கேன். கொஷின் இஸ் ஆல்சோ அவைலபிள் ஆன் த டாப். இது வரலையே பர்சன்டேஜ் அப்போ இல்லையே 25 என்ன சார் 1000% லட்சத்தில் தான் பர்சன்டேஜ் வரும் சார். பர்சன்டேஜ் ஃபார்மேட் மாறும் சார். பர்சன்டேஜ் கொஷினை பாருங்க. ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். கொஷின்லேயே ஆன்சர் இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு. கொஷினுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கு. ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல். Heading மட்டும் மாத்தி. Change the heading. இன்னொரு காலம் வரணும். டீம் சர்வீஸ் காரணம் சார். டீம் வரணும், சர்வீஸ் வரணும். அல்பா அது கீழே இன்ஸ்டலேஷன், மெயின்டெனன்ஸ், ரிப்பேர். பீட்டா கீழே இன்ஸ்டலேஷன், ரிப்பேர். Heading change to percentage. Overall 100 percentage of one column also வந்திருக்கு. அடுத்தது பார்த்துருக்கோம். கொஸ்டினை பார்த்தாலே பண்ணிடலாம். கொஸ்டின்லேயே ஆன்சர் கொடுத்துருங்க. தனியாக கூட பண்ணுவோம். ஓகே, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன், எப்படி பண்ணணும்னு இருக்கு அங்கேயே. Let me do this. Insert, pivot, நியூ ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஷீட்டான்றது உங்க இஷ்டம் தான். நான் எக்ஸிஸ்டிங்லேயே போட்டுடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் என்னதுன்னா, டீமை தூக்கி ரோஸ்ல கொண்டு வரோம், சர்வீஸையும் தூக்கி ரோஸ்ல கொண்டு வரோம். தென் வாட் தே ஆஸ்க்ட் இஸ் சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட், ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட். சம் ஆஃப் டோட்டல் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டுடைய சம்மு வரணும் சிக்மால, ரெவென்யூவோட சம்மு வரணும் அதுவும் சிக்மால, ப்ராஃபிட்டோட சம்மு வரணும் அதுவும் சிக்மால். நான் சொன்னேன் இல்லைங்களா, கொஷினுக்குள்ளேயே ஆன்சர் இருக்கு. ஆடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஆடு ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட்டை இன்னொரு தடவை இங்கே ஆடு பண்ணணும். அப்புறம் என்னது, ஷோ வேல்யூ ஆஸ். ரைட் கிளிக் பண்ணுங்க, ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். இந்த ஆன்சரையே இங்கே போட்டிருக்கேன் லிட்ரலி. ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். நீங்கள் வெறும் செலக்ட் மட்டும் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான்.
ஸோ அதே தான் போட்டுருப்பாரு. ஆடு கொஷின்லேயே இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஆன்சர் இஸ் அவைலபிள் இன் த கொஷின் இட் செல்ஃப். ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஸோ ரைட் கிளிக் பண்ணணும். ஷோ வேல்யூ ஆஸில் போயிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஹெட்டிங்கை மட்டும் மாற்றிடுவோம். பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். சொல்லுங்க. எனக்கு இது தனி காலம்ல இது தனி காலம் வரணும். ஐ வாண்ட் திஸ் வாட் யூ கால் த டீம் இன் அ செப்பரேட் காலம் அண்ட் சர்வீஸ் இன் அ செப்பரேட் காலம். அது கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? பை டிஃபால்ட்டாக வந்தால் ஓகே. இல்லை வராமல் இருக்குது, எனக்கு இந்த சர்வீஸ் நேம் வேற ஒரு காலத்தையும் டீம் வேற ஒரு காலத்தையும் வரணும். டிசைனில் போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட், டிசைனில் போயிட்டு ரிப்போர்ட் லே அவுட்டில் போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். டிசைனில் போயிடுங்க, ரிப்போர்ட் லவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். ஷோ இன் டேபுலர் ஃபார்ம்னு கொடுக்கணும். டிசைனில் போயிட்டு ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். காலம் வைஸாக வந்துருக்கும். இதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு ஆல்ஃபா 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 பீட்டா பீட்டா பீட்டான்றது இங்கே ரிப்பீட் ஆகணும். என்ன பண்ணலாம்? அதே ரிப்போர்ட் லேஅவுட்ல போயிட்டு repeat all item label. Okay. Now இது பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல். ஓகே, எனக்கு இந்த டீம் ஓவராலாக பார்க்கணும்னா ஓகே. இப்போ இந்த டீமில் ஆல்ஃபா டீமில் என்ன கேட்குறாங்களா, ஆல்ஃபாவில் 100% இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ் ரிப்பேருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதே பீட்டா 100% இருந்தால் அதே இன்ஸ்டலேஷன் மெயின்டெனன்ஸ் ரிப்பேரில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் ஆட் ஒன் மோர் டைம். இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸை நான் இன்னொரு தடவை இங்கே ஆட் பண்ணி கொண்டு வரேன். அதே ப்ராஃபிட்டை ஒன் மோர் டைம் ஐம் ஆடிங் இட். இதோட சப் லெவல் எனக்கு வரணும். அதாவது இந்த ஆல்ஃபாவுடைய பர்சன்டேஜ் 100 இருந்தால் மற்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், அதே பீட்டாவோட பர்சன்டேஜ் 100 இருந்தால் மற்றதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், டெல்டாவோட பர்சன்டேஜ்னா எவ்வளோ மற்ற பர்சன்டேஜ். ஸோ ரைட் கிளிக் ஆன் திஸ். இது அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்க. தெர் இஸ் அன் ஆப்ஷன் அவைலபிள். அதே ஷோ வேல்யூ ஆஸ்ல போனால் சேம் ஷோ வேல்யூ ஆஸ். when you come to the same show value as, you can see percentage of parent total. Percentage of parent total. So எதோடைய parent total. So இதை பேரண்ட் எடுத்துங்க, இதை சைல்டு எடுத்துங்க. ஸோ இதோடைய சப் இது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட் டோட்டல். ரைட் கிளிக் பண்ணுறோம், அதில் போயிட்டு பர்சன்டேஜ் ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட் டோட்டல். ஸோ எதை பேஸ் பண்ணி? டீமை பேஸ் பண்ணி தான். ஐ வாண்ட் பேஸ்ட் ஆன் த டீம் வைஸ். ஸோ ஒவ்வொரு டீமும் 100% இருந்தால் அதோடைய சப் லெவல் எவ்வளோன்னு வரணும். தட்ஸ் இட். ஓகே, எஸ். இப்போ ஆல்ஃபா 100% இருந்தால் மற்றோட டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ, இது 100% மற்ற, இது 100% மற்ற. ஸோ இது பர்சன்டேஜ் ஆஃப் டீம் வைஸ். ஓகே, முன்னாடி பண்ணது கிராண்ட் டோட்டலோடைய பர்சன்டேஜ், இப்போ நம்ம பண்ணது பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட். ரோ வேல்யூஸ்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்தோம் போன செஷன்ல. அதுக்கும் நான் ஆன்சரை வேற போட்டிருந்தேன். ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிட் நவ். எனக்கு இன்னொரு pivot பண்ணுங்க போல. I want you to create another pivot table like this. Create a pivot, staff name wise, issue type wise, sum of cost, staff name wise, issue type wise, what is sum of cost. அப்புறமா filter the top 10 staff name பேஸ் பண்ணி filter the top 10 based on staff name. யாரு டாப் 10 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் நம்ம போன செஷனில் பண்ணதான். ஃபில்டர் டாப் 10 ஸ்டாஃப்ஸ். யார் டாப் 10 இருக்கிறதுலே அதிக காஸ்ட் பண்ணவங்க, யார் டாப் 10, அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி காமிக்கலாம். கிரியேட் அ ரிப்போர்ட், ஸ்டாஃப் நேம் வைஸ், இஷ்யூ டைப் வைஸ். ஸ்டாஃப் நேம் வைஸ், இஷ்யூ டைப் வைஸ், சம் ஆஃப் காஸ்ட், ஃபில்டர் டாப் 10. டாப் 10 ஸ்டாஃப்ஸை ஃபில்டர் பண்ணணும். நீங்கள்
இதுவும் நம்ம போன செஷன்ல பார்த்தது. டவுட் இல்லை நீங்க ஆன்சர் ஃபில்டர் பை டாப் ஆன்சர் क्वेश्चन பார்த்து क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. Okay. Tell me how to do this. First insert pivot table. New sheet or existing sheet and decide பண்ணுவோம். Existing sheet நான் போட்டுக்கிறேன். I'll put it in the next sheet itself. இங்கே பக்கத்திலே. Now, okay. Question என்ன கேட்டிருக்காங்கன்னா, what is the question asked? Staff name. So let us put the staff name into rows, issue type into columns, cost into sigma. என்ன அதான் டோட்டல் பண்ண போறோம். ஸோ நிறைய ஸ்டாஃப் இருக்கிறதுனால that we have to put it into rows. எது கம்மியாக இருக்கோ அது காலம்ஸு, எதை சம் பண்ண போறீங்க சிக்மா. இதில் டாப் 10 வரணும். என்ன எது வைஸாக டாப் 10 வரணும்? ஸ்டாஃப் நேம் வைஸ். ஸோ அந்த ஸ்டாஃப் நேமில் போய் ரைட் கிளிக் பண்ணும். Straight away you can see there is a filter available. Straight away there is a top 10 available. அவ்வளோதான். ரைட் கிளிக் பண்ணி டாப் 10 போட்டுட்டு ஓகே கொடுக்க வேண்டியது. So we got top 10 here. கொஸ்டினை பார்த்தீங்கனாலே பண்ணிருக்கலாம். filter top 10 staff name. So right click, filter top 10. சார் அது ஸ்டார்டிங் தானே, ஸ்டார்ட் பண்ணுறது என்ன சார் பண்ணலாம்? எது வயசாக ஸ்டார்ட் பண்ண நீங்கள் தான் சொல்லணும். இதை வச்சா ரைட் கிளிக், இதை வச்சு தானே ரைட் கிளிக், ஷார்ட்டு, ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட், லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட். லார்ஜஸ்ட் யார் நிறைய பண்ணாங்களோ அவங்க தான் டாப், லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட். ஸோ டிஃபால்ட்டாக அல்ஃபபெட்டிக்கல் தான் வரும். You can put it as largest to smallest or smallest to largest also.
Okay. Right. Well, top 10 பண்ணிட்டோம். சொன்ன மாதிரி சார்ட்டிங் மிஸ் பண்ணிட்டேனா? டாப் 10 பண்ணிட்டோம். அவர் சொன்ன மாதிரி சார்ட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி we can go to the sorting. So right click and we can go to the sorting here. And the sortல போயிட்டு we can put it in the largest to smallest. But இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. I'll undo the sorting. Control is that. I want to give a ranking. இப்போ யார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்களோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்க ரேங்கிங் 1 ரேங்கிங் 2 ரேங்க் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு ரேங்க் 1 ரேங்க் 2 ரேங்க் 3ன்னு கொடுக்கணும். Who has performed very well, I want to give a ranking for them. ஸோ ஒவ்வொரு இது வைஸும் ரேங்கிங் கொடுக்கணும், ஓவராலும் ரேங்கிங் கொடுக்கணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கங்க, மேக் ரைட் கிளிக் ஆன் திஸ், ஷோ வேல்யூ ஆஸ். அதே ஷோ வேல்யூ ஆஸ்ல போனா யூ கேன் see there is a option available here, rank largest to smallest, smallest to largest, largest to smallest, smallest to largest. யார் நிறைய வாங்கியிருக்காங்களோ அவங்க ரேங்க் கொடுக்கணும்னா லாஸ்ட்ல போகணும், largest to smallest. கம்மியான வேல்யூ, இப்போ ஆப்சென்டிசம் யார் கம்மியாக ஆப்சென்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்கிங் 1 கொடுக்கணும், அப்போ ஸ்மாலஸ்ட் லார்ஜஸ்ட் போடலாம். இங்கே வந்து சேல்ஸா இல்லை ப்ரொடக்ஷனோ வச்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட். ஸோ ரைட் கிளிக், let us go for largest to smallest. Right click, show value as largest to smallest. Yes. Based on the staff name, yes. Okay. So electrical issuesல யார் நல்ல ரேங்கிங்னா ranking is 1. ஸோ இங்கே வருது பாரு, rank 1, rank 2, rank 3, rank. ஸோ ஓவராலாக கிராண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ரேங்க் 1. இப்போ லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படி தான் வரும். ரைட் கிளிக் பண்ணி இந்த ரேங்க் 1 தான் மேலே வரும் பாருங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி when I go to the sorting here, right click and I go to the sorting of this largest to smallest. யார் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் டாப்பில் வருவாங்க, கம்மியான ரேங்க் வாங்கியிருக்கும் பாட்டமில் வரும். ஸோ யூ கேன் கிவ் அ ரேங்கிங், சார்ட்டிங்கும் பண்ணலாம், ரேங்கிங் யூ கேன் கிவ் அ ரேங்கிங் ஆல்சோ. ஒவ்வொரு இதுலேயும் ரேங்கிங் 1 கிடையாது, பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரேங்க் 1 வந்துருக்கு பாருங்க. ஓவராலாக கம்பேர் பண்ணும்போது ரேங்க் 1. Could you tell me how can I switch off this grand total? இப்போ எனக்கு இந்த கிராண்ட் டோட்டல் கீழே வரவே வேணாம், எனக்கு கிராண்ட் டோட்டல் எம்டியா இருக்கு. கிராண்ட் டோட்டல் வச்சு ரேங்கிங்கே பண்ண முடியாது. கிராண்ட் டோட்டல் ஆஃப் பண்ணணும். என்ன பண்ணலாம்? வெரி குட் சார். டிசைன், அப்புறம் கிராண்ட் டோட்டல் போயிட்டு டிசைன்ல போயிட்டு கிராண்ட் டோட்டல் ஆஃப்னா ரெண்டுமே ஆஃப் ஆயிடும். ஆஃப்னா ரெண்டு ஆஃப் ஆயிடும். என்ன பண்ணுங்க, ஆன் ரோ ஒன்லி, ஆன் ரோ ஒன்லி. இந்த ரோஸ்ல இருக்க டோட்டல் வேணும். இந்த காலம் வைஸ் இங்க கிராண்ட் டோட்டல் வருது பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இந்த அது எனக்கு வேண்டாம். அப்போ ஆன் ரோ ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரோ வைஸ் அந்த டோட்டல் வரும், கீழே இருக்கக்கூடிய டோட்டல் ஆஃப் ஆயிடும். ஸோ ஆன் ரோ ஒன்லி, எஸ், அந்த கீழே ரோ வைஸ் இருக்குது ஆஃப் ஆயிடுச்சு. ரேங்கிங் ஒன்னா புதுசா இருக்குமே தவிர இந்த ஆன் அண்ட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நவ் ஐ ஹாவ் a 2 டேபிள். என்கிட்ட இப்போ 2 டேபிள் இருக்கு. I have 2 tables here. In this file I have 2 tables. So now we want to insert a slicer. Insert a slicer for region. Insert a slicer for region and connect both the report. கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு ரீஜனுக்கு ஒரு ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணணும். சவுத் ரீஜனை கிளிக் பண்ணா 2 டேபிளும் ஃபில்டர் ஆகணும். நார்த் ரீஜனை கிளிக் பண்ணா 2 டேபிளும் ஃபில்டர் ஆகும். இது ஏற்கனவே பார்த்த கான்செப்ட் தான். ரீஜனுக்கு ஸ்லைசர் இன்சர்ட் பண்ணி கனெக்ஷன் செட் பண்ணுங்க. எஸ் மேடம், கனெக்ஷன் பண்ணோம். அதை கிளிக் பண்ணா 2 டேபிளும் ஃபில்டர் ஆகும். 2 டேபிளும் ஃபில்டர் ஆகும். ரெண்டு ஆகலையே, முன்னாடி பண்ணல.
கனெக்ஷன் Show me the report connection. Show me the report connection. என்னாச்சு ஸ்லைசரே பிராக்டிஸ் பண்றது இல்லையா? அதெல்லாம் போனதுல நிறைய டேஷ்போர்டு பண்ணீங்க, 2-3 டேஷ்போர்டு பண்ணோம் போன செஷன்ல. ஸோ என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் த கர்சர் ஆன் எனி ஒன் ஆஃப் த டேபிள். சப்போஸ் நீங்க இந்த டேபிள் வேற ஒரு இடத்துல, இந்த டேபிள் வேற ஒரு இடத்துல தெரியாம வச்சுட்டேன், பக்கத்து பக்கத்தில் கொண்டு வரணும். இல்ல வேற ஷீட்ல இருக்கு, இந்த டேபிள் வேற ஒரு ஷீட்ல இருக்கு, இந்த டேபிள் வேற ஒரு ஷீட்ல இருக்கு, பக்கத்து பக்கத்தில் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? அனலைஸ் போயிடுங்க. அனலைஸ்ல போனா தெர் இஸ் ஆப்ஷன் அவைலபிள். ஆக்ஷனுக்கு மேல மூவ் பிவட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மூவ் பிவட். சப்போஸ் தெரியா வேற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டேன், இல்லை வேற ஷீட்ல வேற ஃபைல்ல எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டேன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி மூவ் பண்ணலாம்? அனலைஸ்ல போயிட்டு மூவ் பிவட் டேபிள், வேர் யூ வாண்ட் டு மூவ் இட். எங்க மூவ் பண்ணணும்? லெஃப்ட்ல ரைட். சப்போஸ் எனக்கு இங்க கீழே வரணும், இங்க கீழே மூவ் பண்ணி ஓகே கொடுத்தா தட் ஸ்லைசர் வில் மூவ் ஹியர். ஸோ எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்து சப்போஸ் சில பேர்லாம் வேற ஒரு ஷீட்டில் தெரியாமல் வச்சுருக்கீங்க, அதை மூவ் பண்ணி பக்கத்துலேயே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ அனலைஸில் போயிட்டு மூவ் பிவட் டேபிள், ஆக்ஷனுக்கு கீழே இருக்கும். சில ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ ஆக்ஷன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே வரும் பாருங்க, மூவ் பிவட் டேபிள். ஸோ மூவ் பிவட் டேபிள், மூவ் பிவட் டேபிள்னு கொடுத்துட்டு எங்கே மூவ் பண்ணணும்? ஐ வாண்ட் டு மூவ் இட் ஹியர். ஓகே. இப்போ ஸ்லைசர், இன்சர்ட் ஸ்லைசர், அனலைஸ் போகிறோம். இன்சர்ட் ஸ்லைசர். நாளைக்கெல்லாம் பவர் பிவட், பவர் குறைக்கலாம், ஸ்லைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லைசரை வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். வெறும் பவர் குறை ரிப்போர்ட் கிரியேட் பண்ணால் கடைசியில் அது ப்ரெசென்ட் பண்ணோம் இல்லையா? ரீஜன் டிக் அடிக்கணும். ஐ செலக்ட் த ரீஜன் அண்ட் ஐ சே ஓகே. இப்போ நான் ஈஸ்ட் ரீஜனை கிளிக் பண்ணால் 2 டேபிளும் ஃபில்டர் ஆகுமானா ஆகாது. ஸோ என்ன பண்ணணும்? ஒன்று ரீஜன் ஸ்லைசரில் ரைட் கிளிக் பண்ணி கோ டு ரிப்போர்ட் கனெக்ஷன். அப்படி இல்லைன்னா மேலே யூ கேன் சி தெர் இஸ் ஆப்ஷன் அவைலபிள் கால்ட் அஸ் ஸ்லைசர். ஸ்லைசரில் போனீங்கனாலும் ரிப்போர்ட் கனெக்ஷன் இங்கே இருக்கும். ஆர் யூ கேன் சி த ரிப்போர்ட் கனெக்ஷன் இஸ் அவைலபிள் ஹியர் ஆல்சோ. ஸோ ரெண்டுத்துல எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்க. ரிப்போர்ட் கனெக்ஷன், அந்த 2 டேபிளையும் டிக் அடிக்கணும். யூ ஹேவ் டு செலக்ட் போத் த டேபிள் அண்ட் சே ஓகே. இப்போ நான் சவுத் ரீஜனை கிளிக் பண்ணால் 2 ரிப்போர்ட்டுமே சவுத் ரீஜனுக்கு ஃபில்டர் ஆகும். நார்த்தை கிளிக் பண்ணால் 2 ரிப்போர்ட்டும் நார்த்து, ஈஸ்ட்டை கிளிக் பண்ணால் 2 ரிப்போர்ட்டும் ஈஸ்ட்.
ஸோ எந்த ரீஜன் வைஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யுவர் ஸ்லைசர் வில் connect both the tables. ஸ்லைசர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்போனா? ஸ்லைசர் இல்லாமல் எப்படி டேஷ்போர்டு பண்ணுவீங்க? முடியாதா? டாப் பர்ஃபார்மன்ஸே இப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ கம் டு த எக்ஸசைஸ் நம்பர் 04. பிரேக் முன்னாடி ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் முடிச்சிருக்கோம். எக்ஸசைஸ் நம்பர் 04. இதையும் வழக்கம் போல யூ கேன் கன்வெர்ட் திஸ் டேபிள் இன்டு அ டைனமிக் டேபிள். கண்ட்ரோல் எல் இல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கிறனால வச்சுங்க. டைனமிக் டேபிள் அட்வான்டேஜ்னா புதுசாக டேட்டா ஆட் பண்ணும்போது இட் வில் கெட் அப்பண்டட். பட் பவர் கொரி பண்ணிங்கன்னா டைனமிக் டேபிளே தேவைப்படாது. நாளைக்கு நம்ம பவர் கொரின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கும், இன்றைக்கோ நாளைக்கோ பார்க்க போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு டைனமிக் டேபிளே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் இஸ் த டேட்டா ஆஃப் த டேபிள்? The data of the table is automatically selected and I say okay here. Yes, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கறதுனாலும் கொடுத்துங்க. You can give a meaningful name for this dynamic table also. இந்த டேபிளுக்கு ஒரு பேர் கொடுத்துங்க. ஐ திங்க் இதெல்லாம் பட்ஜெட் வேரியன்சஸ்ன்னு வந்திருக்கு. இந்த பட்ஜெட் ஏஎம்சி, இந்த பட்ஜெட் அமௌண்ட், ஆக்சுவல் அமௌண்ட், அந்த மாதிரிலாம் இருக்கு. மேபி கலர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. I'll put a different color for this. Okay. Right. So exercise number 4, we have converted the table into a dynamic table. நீங்க அதே ஷீட்லயோ இல்ல வேற ஒரு ஷீட்லயோ, you can go to the same sheet or you can go to the different sheet. So create a pivot, insert a pivot, asset type, expenses category, service vendor wise, sum of expenses. எனக்கு 3 காலம் வரணும். asset type first, அப்புறம் expense category, அப்புறம் service vendor. ஸோ இது மூணுத்தையும் வச்சு ஒரு பிவட்டு. சம் ஆஃப் ஏஎம்சி எக்ஸ்பென்சஸ் அதை பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் ஷோ வேல்யூ ஆஸ், இப்போ தான் சொன்னேன், இது நீங்கள் மறக்க முடியாது, இப்போ தான் நான் தான் சொன்னேன், இது ஷோ வேல்யூ ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட் டோட்டல். அதாவது எலக்ட்ரிக்கலில் 100% இருந்தால் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ, ஆப்ரேஷன்ஸுக்கு எவ்வளோ, அண்ட் இதுக்கு எவ்வளோன்னு சொல்லி இந்த வெண்டா இருக்கு. அதே மாதிரி இந்த வெண்டா இருக்கு, இந்த வெண்டா இருக்கு, இந்த வெண்டா இருக்குன்னு ரிப்போர்ட் ஷுட் பி கிரியேட்டட் லைக் திஸ். ஐ வாண்ட் அ ரிப்போர்ட் ஷுட் பி கிரியேட்டட் லைக் திஸ். ஸோ கொஷின் மேலே இருக்கு, ஆன்சர் கீழே இருக்கு, எப்படி பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் சார். கொஷின் இஸ் தேர், ஆன்சர் இஸ் ஆல்சோ தேர் ஆன் த பாட்டம். எஸ், ஐ வில் கம். Tableau showing tableau. Repeat. No, electric. Tableau put. Repeat. Showing tabular form and repeating. Yes. Tableau put. 100 is electrical 100 was.
Alpha service old and HVAC 100, IT 100. Percentage of parent also. Question percentage of parent total asset type wise. Okay. How to do this? Insert, pivot, new sheet or existing sheet or unga ishtam da pivot. நான் பக்கத்துலேயே போட்டுக்கிறேன். நான் ஃபைல் சைஸ் கொஞ்சம் பெருசாகும். புது புது ஷீட்டு கிரியேட் பண்ணிங்கன்னா ஐ பிளேஸ் இட் சம்மர் எல்ஸ் ஹியர். ஓகே. கொஸ்டின் என்னது? இன்சர்ட் பிவட் அசட் டைப் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. ஸோ அசட் டைப் கொண்டு வரோம், எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. கொஸ்டினை பார்த்தீங்கனாலே முடிச்சலாம். அசட் டைப் எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி. அடுத்தது சர்வீஸ் வெண்டார். சர்வீஸ் வெண்டார் எங்கே போட்டிருக்காங்க? மேலே காலம்ல வந்து. ஸோ சர்வீஸ் வெண்டார் ஐ வில் புட் இட் இன்டு காலம்ஸ். AMC expenses I will put it into sigma. அவ்வளோதான். இந்த டேபிள் தான் அப்புறமா கொண்டு வந்துடலாம். கொஸ்டின்லேயே போட்டிருக்காங்க ஷோ வேல்யூ as percentage of parent total. போன செஷனில் தான் பார்த்தோம். ரைட் கிளிக் பண்ணி ஷோ வேல்யூ as percentage of parent total. percentage of parent total. எதை பேஸ் பண்ணி? அசட் டைப்பை பேஸ் பண்ணி தான். அசட் டைப்பை பேஸ் பண்ணி தான் percentage of parent total. ஸோ இது 100% இருந்தால் மற்றெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ்? டிசைன், ரிப்போர்ட் லேஅவுட், ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக்கல் ரிப்பீட் ஆகணும். ரிப்போர்ட் லேஅவுட்டில் போயிட்டு ரிப்பீட் ஆல் ஐட்டம் லேபிள். ஸோ ஐட்டம் லேபிள் வில் கெட் ரிப்பீட்டட். ஸோ இன்னொரு 2 புது கான்செப்ட் பிவட்டில் பார்க்கணும். 2-3 கான்செப்ட் பார்த்துட்டு தென் வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் சார்ட். இன்னைக்கு ஈவினிங்குள்ள வி ஹேவ் டு ஸ்டார்ட் பவர் கொரி. பவர் கொரி ஈவினிங்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டா நாளைக்கு ஃபுல் டே வி கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் பவர் கொரிஸ்.
ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கலாம் சார். ஹோப் இட்ஸ் ரெடியா லஞ்சு? ஸோ வில் டேக் அ பிரேக் ஃபார் லஞ்ச். லஞ்சு முடிச்சுட்டு வாங்க, வில் see the next concept. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் த வீடியோ. லஞ்ச் பிரேக் அப்போலாம்